இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாணவனுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்கிறோம்னாக்கா, வேதத்தின் மூலயமாக எப்படி நம்ம ஊக்கமின்மையை மேற்கொள்ளலாம் அப்படின்ற அந்த தலைப்புங்க. ஹவு டு ஓவர் கம் டிஸ்கரேஜ்மெண்ட் பிப்ளிக்கலி. டிஸ்கரேஜ்மெண்ட் என்னும் போது தமிழ்ல 2 வார்த்தை வருதுங்க. அதுக்கு அர்த்தம் ஊக்கமின்மை, ஊக்கம் கெடுத்துதல் இப்படின்ற அந்த 2 வார்த்தை. அப்படின்னாக்கா வாழ்க்கையில இனிமேட்டு நம்மளுக்கு ஏதோ இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றது, மனம் முறிந்து போகிறது, ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்கிறது, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம வர அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து ஊக்கமின்மை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். டிஸ்கரேஜ்மெண்ட் ஏராளமான விதத்துல நம்ம லைஃப்ல வரோங்க. ஒண்ணு வந்து நம்ம செய்யற பாவத்தினால வர டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், இன்னொன்னு நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் மூலியமாக ஏராளமான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நம்ம வரோங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா மனை முறிந்து நம்ம இருக்கிறோம். இதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிப்ரெஷன்ல போய் விடும். தேவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் நம்ம வந்து போவோம். ஆனா தேவன் இது எல்லாத்துக்குமே வேதத்துல பதில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை தேவன் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம அப்படியே விடுறதில்லைங்க. நமக்கு எல்லா என்கரேஜ்மெண்ட்ஸும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் வேதத்துல இருக்குது. பைபிள்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குதுங்க. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் பதில் இருக்குது. இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்க்கும் வேதத்துல பதில் இருக்குதுங்க. இன்றைக்கு 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம வேதத்தை வச்சு வெல்லலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்னன்னாக்கா, எப்போதுமே மனசுல ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் எப்போதுமே இருக்கணும். அது என்னன்னா, தேவன் நம்ம கூட எப்போதுமே இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்யற சூழ்நிலையெல்லாம் இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம கஷ்டமான சூழ்நிலையும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இருக்கிறாரு. தேவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் ஹெல்ப் பண்ணதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. சாத்தான் என்ன பண்றாருனாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்ல வரும்போது, ஒரு கொஸ்டின் நம்ம லைஃப்ல மனசுல தோணும் இல்லைங்களா? இப்போ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்போ சாத்தான் என்ன பண்றாருன்னா, இன்னும் அதிகமா நம்ம மனசுல டவுட் வர வச்சு நம்மள வந்து தேவன் கிட்ட தூரம் போற வேலையை அந்த பண்றாங்க. அப்போ நம்ம நினைக்க கூடாது, தேவன் எங்க இருக்கிறாரு, என்ன ஆயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல, இவ்வளவுதானா அப்படின்ட்டு. தேவன் எப்போதுமே கூட இருக்கிறாருங்க. இதை நம்ம மறந்துடவே கூடாது. அந்த யோசனை இருந்துச்சுன்னா மனசுல, எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து மேற்கொள்ளலாம். அந்த ஊக்கமின்மை, டிஸ்கரேஜ்மெண்ட் நம்ம லைஃப்ல வரவே வராது. அதுக்கு வசனம் நம்ம வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ல இருந்து 37 வாசிக்கும் பொழுது இப்படியாக இருக்கிறது. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அம்புக்குறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன பிரச்சனைனா வரட்டும், பசி, பட்டினி, வேதனை, துன்பம், பரிகாசம், கேலி, என்ன லைஃப்ல வரட்டும், ஆனா தேவனோட அன்பு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருங்க. இது நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு உண்மையை நம்ம வந்து மறக்க கூடாது. தேவன் கூடவே இருக்கிறாரு. அவர் கூட இருந்தா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து மேற்கொள்ளலாம். ஊக்கம் இன்மை இல்லாம போவோம். டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்துல தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இஸ்ரேலுக்கு தான் இது சொன்னாரு அப்படின்ட்டு. இஸ்ரேலை பார்க்கலாம் நமக்கும் இதை வந்து சொல்றாரு. நம்மள வந்து மட்டும் விடல, நம்மளுக்கும் இந்த ஒரு வாக்கு தத்தம் வந்து அப்ளை ஆகுது. நமக்கு எழுதும் போதுதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து இதை வந்து எழுதுறாங்க. எபிரேயர் 13:5ல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களை இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கிளீனா சொல்றாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால பண ஆசை இல்லாம இருங்கன்றாருங்க. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்களே, இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி மறுக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்க ஊக்க இன்மை வருது. டிஸ்கரேஜ்மெண்ட் அந்த சூழ்நிலையில தான் வருது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. தேவன் வந்து எப்போதுமே உண்மையுள்ளவரா இருக்காருங்க. அவர் வந்து நம்மள பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நம்ம நித்திய ஜீவத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காகவே எவ்வளவு நம்ம தவறு செய்தாலும் தேவன் வந்து நம்மளை திருப்பி வந்து இந்த சத்தியத்துக்குள்ள அப்படியே வழி நடத்திட்டே வராருங்க. தேவன் கைவிடாம கூடவே இருக்கிறாருங்க.
அதுதான் அவருடைய உண்மை உள்ளவரா இருக்கிற அந்த ஒரு நீதி உள்ள தேவன். எப்போதுமே அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உபாகமம் 7:9 டியூட்ரானமி 7:9 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் 1000 தலைமுறைக்கும் உண்மையா இருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து எப்போதுமே நினைவுகூற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வரலாம், டெம்டேஷன்ஸ் வரலாம், நமக்கு அளவுக்கு மீறி அவர் நம்மள சோதிக்க விடுறது இல்லைங்க. இதுலயே நம்ம தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளால தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலவே எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து டெம்டேஷன்ஸ் அலோவ் பண்றாரு. அலோவ் பண்றது இல்லாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் காட்டுறாருங்க. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாங்க நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குகிறார். அந்த போக்கை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேவன் உண்மையுள்ளவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லனாக்கா, இஸ்ரேல் ஜனம் வந்து தேவனுக்கு விரோதமா எவ்வளவு பாவங்கள் செய்து தூர போனாலும் ஆபிரகாமுக்கு அவர் செஞ்ச வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இப்ப வரைக்கும் தேவன் வந்து அவங்களுக்கு தேவையானதை சந்தித்துட்டு இருக்கிறாரு. அவங்கள முழுமையாக கைவிடல. 2000 வருஷம் அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல போய் அடிமையா இருந்து அடிபட்டு ஹிட்லர் எவ்வளவு 60 லட்சம் பேரை எல்லாம் சாவடிக்கிறாருங்க. அவ்வளவு பேர் இவ்வளவு துன்பங்கள் அவங்களுக்கு வந்திருந்தா கூட தேவன் அவங்களை இப்ப வரைக்கும் கைவிடல. ஏன்னாக்கா முப்பிதாக்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அதை வந்து அவர் மாற்ற மாட்டாருங்க. அதனால இஸ்ரேல் ஜனத்துக்கு மேல அவர் இப்ப வரைக்கும் உண்மையிலாரா இருக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 28-29 சுசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகங்கியா இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபாவரங்களும் அவர்கள் அடைத்த அடைப்பும் மாறாதவர்களே. பாருங்க, நம்மள நிமித்தம் அவங்க இப்ப வந்து பகையா இருந்தா கூட பிதாக்கள் நிமித்தம் அவங்க இப்ப வரைக்கும் அன்புள்ளவரா இருக்கிறாங்கன்ட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க. அந்த ஒரு வாக்கு தத்துவம் தேவன் மாற்றவே மாட்டார். இப்ப வரைக்கும் வந்து இஸ்ரேல் ஜனத்தை தேவன் வழி நடத்திட்டே இருக்கிறாரு. ஏன்னாக்கா வாக்கு அவர் கொடுத்துட்டாருங்க. அதனால அவர் மாறவே மாட்டார். நமக்கும் அவ்வளவுதாங்க. நம்மளை அழைத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மள உண்மையா வழி நடத்திட்டு செல்வாருங்க. அந்த வாக்கு அவர் மாறவே மாறாது. பிரச்சனைகள் 1000 வருங்க. ஆனா தேவன் நம்மள கண்டிப்பா வழி நடத்துவார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சித்தமுள்ளவரா இருக்கிறாருங்க. ஆயத்தமா இருக்கிறாரு. கிட்ட வருவானா என் மகன் வந்து பாவமணி கேட்குவானா, மாறுவானா அப்படின்னு அவரு எப்போதுமே இருக்கிறாரு. நம்ம கேட்ட மறுஷணத்திலே எதுவும் யோசிக்காம நம்ம பாவங்களை மன்னிக்கிறார், அதை மறக்கவும் செய்யறாரு. இதுதான் தேவனுடைய ரொம்ப பெரிய மாபெரும் குணம். அதனால்தான் வந்து அவரை நம்மளுக்கு அவ்வளோ வந்து பிடிக்குது. இதுதான் தேவனுடைய மாபெரும் தயவு நம்ம மேல வச்சிருக்கிறதுங்க. ஏசாயா 1:18 நம்ம வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவ்வேறு என்று இருந்தாலும் உயர்ந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அது என்ன மாதிரி கொடூரமான பாவங்களா இருக்கட்டும், நான் வந்து அதை வந்து மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. கண்டிப்பா தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு. கண்டிப்பா நம்மள மன்னித்துட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம வந்து இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறோம் இல்லைங்களா. இதுதான் தேவனுடைய குணம். டிஸ்கரேஜ் ஆகும்போது இதை நம்ம நினைச்சிடக்கூடாது, பாவம் பண்ணிட்டேன் தேவன் கிட்ட எப்படி போகணும்ட்டு. அப்படி நினைச்சிட்டாக்கா சாத்தான் அந்த டைம்ல தான் நம்மள வந்து இன்னும் தேவன் கிட்ட இருந்து தூரம் கொண்டு போவாங்க. பாவம் எப்ப அதிகமா செய்யறோமோ அப்பதான் தேவன் கிட்ட போகணும். அப்ப தேவன் நம்மள மன்னிக்கிறார். இன்னும் பலனாக பாவத்தை ஜெயிக்கிற பலன் நமக்கு தருவார். நம்ம இந்த வழியில நடக்கலாம். பாவம் செஞ்சுட்டாக்கா தூரம் போற அந்த ஒரு தப்பான முடிவுக்கு மட்டும் நம்ம வந்துடக்கூடாதுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் ஆகுறோமோ உடனே நம்ம வந்து மனுஷங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து இது கேட்காம, அட்வைஸ் கேட்காம டைரக்டா தேவன் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும். தேவனோட பிள்ளைகள் மூலமா தேவன் நம்மளுக்கு வழி நடத்துறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, தேவன் கிட்ட போய் நம்ம வந்து ஜெபிக்கணும். அதுல வர பலன் மாதிரி வேற எதுலயுமே வராதுங்க. தேவன்கிட்ட போய் நம்ம வந்து ஜெபிக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமா இருக்கணும்.
சங்கீதம் 18:6 தாவீது ராஜா இப்படியாக எழுதுறாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு டிஸ்ட்ரெஸ் கஷ்டம் வரும்போது நான் தேவன்கிட்ட போனேன். அவர் என் ஜெபங்களை கேட்கிறாருன்றாரு. உண்மை இதுதான். எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ இம்மீடியட்டா நம்ம போக வேண்டியது தேவன் அண்டையில தாங்க. அப்புறம் தேவனோட பிள்ளைகள் மூலமா நமக்கு தேவையான அந்த ஒரு அட்வைஸ் கவுன்சிலிங் தேவன் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம போய் தேவன் இடத்துல ஜெபிக்கணும். அப்போ தேவன் நம்மளுக்கு வழி ஆயத் பண்றாரு. தேவன் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. என்கிட்ட வரானா இல்ல சுயத்துல நிக்கிறானா இவன் அப்படின்ட்டு பாக்குறாருங்க. பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது சுயமா நம்ம வந்து பண்ணிடணும், அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கவே கூடாது. தேவனை சார்ந்துதான் எந்த ஒரு டிசிஷனும் நம்ம எடுக்கணும். தேவன் நம்மளுக்கு வழி நடத்துவார். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான் வச்சுக்கணுங்க. என்ன ப்ராப்ளம் லைஃப்ல வந்தாலும் நான் தேவனோட வழியில தான் நடக்குவேன். தேவன் சார்ந்துதான் என்னோட வாழ்க்கை இருக்கும்ட்டு. ஏராளமான டிஸ்கரேஜ் வரங்க. ஊக்கமின்மை நடக்கும். பிரச்சனைகள் அதிகமா வரும். எப்போ சத்தியத்துல நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் அதிகமா பிரச்சனை வரும். அப்ப நினைக்க கூடாது இதுல இருந்து நம்ம தூரம் போயிடலாமா அப்படின்ட்டாலாம். அப்படி நினைக்க கூடாது. பிரச்சனைகள் வரும். தேவன்கிட்ட வேண்டி நமக்கு அதை தாங்கக்கூடிய பல நம்ம வாங்கிக்கிட்டு இதுல இன்னும் ஸ்ட்ராங்கா நாம நடக்கதான் வந்து நினைக்கணும். டிஸ்கரேஜ் ஆயிட்டு ஒரு மூலையில நம்ம வந்து உட்காரக்கூடாது. அதுதான் அநேகர் செய்யற தவறு. சங்கீதம் 119:2 Psalms 119:2 அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிளஸட் என்றாரு. முழு இதயத்தோட தேவனை தேடுறவங்க வந்து பாக்கியவான்கள். ஒருபோதும் நம்ம வெக்கப்பட்டு போவதே இல்லைங்க. இங்க வந்து ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, முழு இதயத்தோட நீ என்னை தேடினாக்கா நீ வந்து பாக்கியவான்ன்றாரு. அதை நம்ம மறந்துடவே கூடாதுங்க. நம்மள வந்து அநேக பேர் எவ்வளோ விதமான நம்மள அருவருப்பா பேசலாம், நம்மள வந்து நிந்திக்கலாம், அசிங்கமா நம்மளை கேவலப்படுத்தலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்டாவே எண்ணக்கூடாது. இங்க பாருங்க, நோவா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பாக்கலாங்க. அவரு அந்த பேழையை கட்டும் போது அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவரை எப்படியெல்லாம் கேவலமா பேசியிருக்கலாம், நிந்தனை பண்ணியிருக்கலாம். ஏன்னா மழை வருதுன்றாரு, எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலம் பேசியிருந்தாருன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுறாருன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன் தாங்க. ஆனா இதுக்கும் அதிகமா அவர் அவமானம் படுத்திருக்கலாம். ஏன்னா அப்ப இருந்த ஜனங்கள் ரொம்ப ரொம்ப பொல்லாப்பான ஜனங்கள். மனசுல தோன்ற எண்ணெல்லாம் நித்தமும் பொல்லாப்புன்னு தேவனே சொல்றாரு. அப்போ எவ்வளவு அருவருப்பா ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மத்தியில அவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் மத்தியிலும் அவர் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எண்ணல. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும், சிலுவை மரத்துல அவர் சாவர வரைக்கும் எவ்வளோ அவமானம் சந்திச்சிருப்பாரு இல்லையா? நம்மளே பார்த்துட்டோங்க. வீட்டுல இருக்கிறவங்களே அவர் அவமானப்படுத்தினாங்க. வெளியில இன்னும் அதிகமா பரிசு சதீஸ்வரர் ஏராளமான விஷயத்த சொல்லி அவரை வந்து இது பண்ணாங்க. இவ்வளவுதான் தாங்கிக்கிறாருங்க. அவர் எப்படி அதை ஏற்றுக்கினாரு நம்ம வசனம் பார்க்கலாங்கோ. எபிரேயர் 12:2 நம்ம வாசிக்கிறோங்கோ. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அதை வந்து ஒரு பொருட்டாவே எண்ணலைங்களா, அவமானத்தை எண்ணல அப்படின்னு இருக்குது. ஆனா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எப்படி தெரியுங்களா இருக்குது, டிஸ்பைசிங் தி ஷேம். டிஸ்பைஸ்னாக்கா ஒரு விஷயத்த வந்து அடியோடு வெறுக்கிறது. அவரு அந்த அவமானத்தை வெறுத்துட்டுக்கிறாருங்களா. அப்படின்னா என்ன வேணா என்ன அவமானப்படுத்துங்க, நான் இப்படித்தான் இருக்குவேன், தேவனோட வேலை தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி நமக்கு நம்புறதுன்னு சொல்றோம் தெரியுங்களா, நம்பாயிடுது. அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தாருங்க அவரு. என்னதான் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை கேவலப்படுத்தட்டும், அவமானப்படுத்தட்டும், நிந்தனை பண்ணட்டும், இத பத்தியெல்லாம் நான் கவலைப்பட போறதில்ல. தேவனுடைய வேலையை நான் செஞ்சு முடிக்கணும். ஒரு இடத்துல கூட அவர் டிஸ்கரேஜ் ஆகுறதே இல்லைங்க. தேவனோட வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு போறாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம யாருன்றத தினந்தோறும் நம்ம உணர்ந்திருக்கணும். நம்மளோட அழைப்பு மகா மேன்மையான அழைப்புங்க, சாதாரணமான அழைப்பு இல்லை. சும்மா நம்மள வந்து தேவன் அழைக்கல. இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து உலகத்தை ஆளுகை செய்யற அந்த அழைப்புக்கு அழைத்து இருக்கிறார். இதுக்கு நம்ம போனோம்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கே அவ்வளவு அவமானம் வந்திருக்கும் போது நம்மள சும்மா விட்டுருவாருங்களா? நம்மளுக்கும் ஏராளமான விஷயங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், டெம்டேஷன்ஸ் வரும். அதெல்லாம் தாங்கிதான் நம்ம போகணும். நம்ம யாருன்றத மறந்துடக்கூடாதுங்க. நம்ம மறந்துட்டாதான் நம்மளுக்கு என்னன்னாக்கா நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருவோம் நம்மளோட லைஃப்.
இது வந்து ரொம்ப பெரிய லைஃப்ங்க. இது இந்த லைஃப்ல நம்ம எப்படி வாழ்றோன்றத வச்சுதான் நம்மளோட நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்க ரிவார்டு. அதனால நம்ம யாருன்றத தினந்தோறும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அதுக்கு சில வசனங்கள் நம்ம யாருன்றதுக்கு 1 பேதுரு 2:5 1 Peter 2:5ல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறது. பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு லிவிங் ஸ்டோன்ஸ்ன்றாங்க, ஜீவ கற்கள். அதனால நீங்க வந்து கட்டப்பட்டு வரீங்கன்றாரு. ஆசாரிய கூட்டம் நீங்க வந்து கட்டப்பட்டு வரீங்க, ஒரு பில்டிங் மாதிரி நீங்க கட்டப்பட்டு வரீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரும்போதும் நம்ம வந்து சோர்ந்து போக கூடாது. ஏன்னா தேவனோட ஆலயத்துல ஒரு கற்கள்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? தேவனோட ஆலயத்தின் கற்கள் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு அதே அதிகாரத்துல 1 பேதுரு 2:9ல இங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்றாருங்க நம்ம யாருன்னு. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த புண்ணியங்களை ஆவிக்கேற்றபடி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 1, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ராயல் பிரீஸ்ட்ஹுட் 2, பரிசுத்த ஜாதியும் ஹோலி நேஷன் 3, அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர் பீப்புள் ஆஃப் ஹிஸ் ஓன் பொசஷன். 4 பாயிண்ட் சொல்றாரு. இந்த 4 விஷயம் தான் நம்பும். இதை நம்ம மறந்துடவே கூடாதுங்க. உலகத்துக்கு இது தெரியவே தெரியாது, நம்மளும் தெரியாத இருந்தா எப்படிங்க? இவ்வளவு பெரியதான ஆச்சரியமான விஷயத்துக்கு நம்மள எடுத்துட்டு வந்துக்கிறாருன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு வரணுங்க. நம்ம யாருன்னு நம்ம மறந்துட்டாதான் இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வருது. இதை நம்ம மறந்துடவே கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்றது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, நம்மள அவரோட சகோதரர்கள் அப்படின்றாரு. பிரதர்ஸ் சொல்றதுக்கு அவர் வெக்கப்படுறது இல்லைன்ற வசனம் இருக்குது. எபிரேயர் 2:11-12, ஈப்ரூஸ் 2:11 and 12, எபிரேயர் 2:11-12. எப்படி எனில் பரிசு செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்பட்டவர்களுமே ஆகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சகோதரர்ன்றாருங்க நம்மள. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாம் பிரதர்ஸ். இன்னொரு இடத்துல கூட அவர் ஊழியம் செய்யும் சொல்றாரு இல்லைங்களா, யார் என் அப்பாவோட சித்தத்தை செய்யறானோ அவங்கதான் எனக்கு அப்பா, அவங்கதான் எனக்கு வந்து தாய் சகோதர சகோதரி அவங்கதான் அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்மள வச்சிருக்கிறாரு. இத வந்து நம்ம மறந்துடவே கூடாது இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருனாக்கா, ஆதி சபையில இருந்த விசுவாசிகள். அவங்களுக்கு அவங்க யாருன்றத அவங்க மறக்கவே இல்லை. அதுக்கு ஒரு ரொம்ப அருமையான வசனம் இருக்குதுங்க. ரொம்ப ஹைலைட்டான வசனம் இது. 2 கொரிந்தியர் 6:4 நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க யாருன்றத அவங்களே சொல்றாருங்க பாருங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலாயிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கம் பண்ணுகிறோம். பாத்தீங்களா, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைல எல்லாம் நாங்க தேவ ஊழியக்காரன்ட்டு நாங்க காட்டுறோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன மனசுல இருந்துச்சு, நாங்க தேவனுடைய ஊழியக்காரர், இந்த வேலையை நாங்க செய்வோம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். மற்ற பிரச்சனைகளை அவங்க யோசிக்கலாங்க. இது வந்து 2 கொரிந்தியர் 6:3 வந்து தமிழ்ல வருதுங்க, இங்கிலீஷ்ல 4வது வசனத்துல வருது. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க தேவ ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வசனத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க ஊழியக்காரர், இது எங்களுக்கு தெரியும், அதனால இவ்வளவு பிரச்சனைகள் எங்க லைஃப்ல வந்தாலும் நாங்க அதை பெருசா எடுக்கிறதுலன்றாரு. அப்ப 4-6 நம்ம வாசிக்கலாங்க தமிழ்ல. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலங்குகளிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். பாத்தீங்களா, இதெல்லாம் தான் வரும் நம்மளுக்கு. நீங்க தேவனோட பிள்ளையா வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் தான் நம்மளுக்கு வர விஷயம். இப்போ இந்த உலகத்துலங்க இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரும். சரிங்களா? டிஸ்கரேஜ்மெண்ட் அவங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கூட ஒரு இடத்துல கூட அந்த ஊக்கம் வந்து குறையலங்க. அவங்க இன்னும் அதிகமா தேவனுக்கு வேலை தான் செஞ்சாங்களே தவிர டிஸ்கரேஜ் ஆகிட்டு அப்படியே ஒதுங்கி போகல. பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல படிச்சோம்னாக்கா
much patience, afflictions, necessities, distresses, stripes, imprisonments, tumults, labors, watchings, fastings, pureness of knowledge, long sufferings, kindness of the Holy Ghost by love unfeigned. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துலயும் வந்து அவங்க டிஸ்கரேஜே ஆகல. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய முன்னுதாரணம் பாத்தீங்களா? அடுத்தது என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னாக்கா, தேவனை நம்ம பின்பற்றி போனோம்னாக்கா நம்மளோட ரிவார்டு, நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஒரு ஆதாயம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பெருசுங்க. சரிங்களா? அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆனா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இதுக்கு ஒரு ஓமைய வச்சு இயேசு நம்மளுக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. மத்தேயு 7:24-25, Matthew 7:24 and 25 இப்படியா சொல்றாரு. Therefore whoever hears this things, தமிழ்ல நம்ம படிக்கிறாங்க. 7:24-23, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மணி மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்து. நம்ம விசுவாசம் அப்படி இருக்கணுங்க. காற்று அடித்து மழை வந்து கூட அது கீழே விழலாங்களாம். ஏன்னா கல்லுல அது கட்டினதா இருந்து. இப்ப இந்த காற்று அடிக்கிறது மழை வர்றது எப்படி வச்சுக்கலாங்கனாக்கா, நம்ம லைஃப்ல வர பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கல்ல கட்டப்பட்ட அந்த ஒரு விசுவாசமா நம்மளுக்கு இருக்கணுங்க. அந்த வீடு மாதிரி இருக்கணும். நம்ம விழக்கூடாது. பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிட்டு நம்ம விழக்கூடாது. அதுதான் இயேசு சொல்றாருங்க. அப்படி நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளோட ரிவார்டு வந்து பெருசா இருக்குங்க தேவனுடைய ராஜ்யத்துல. சரிங்களா? இப்படி இருக்கணுங்க. கல்ல கட்டப்பட்ட வீடாக நம்ம இருக்கணுங்க. பிரச்சனை வரும், அவமானங்கள் வரும், இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வரணும். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு நினைச்சிடக்கூடாது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. இப்ப அப்போஸ்தலன் பவுல் மாதிரி எல்லாரையும் ஊழியம் செய்ய முடியாது. அவருக்கு தேவன் கொடுத்த அழைப்பது. சபையில 200 பேர் இருந்தாருன்னாக்கா 200 பேரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, எல்லாருமே அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க பங்கு வந்து அவங்க செய்யலாம். எல்லாருக்கும் தேவன் ஒரு டேலண்ட் கொடுத்திருப்பாரு இல்லைங்களா? அதை நம்ம வந்து பிரயோஜனமா யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து செய்யலாம். என்ன முடியுதோ நம்மளுக்கு கையில தேவன் வந்து என்ன டேலண்ட் கொடுத்தா இருக்கிறாரோ அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து செய்யலாம். மார்க் 14:8, இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாள். என்ன சொல்றாருனாக்கா, அந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா, அவளால என்ன முடிஞ்சிச்சோ அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம செய்யலாம். நம்ம டிஸ்கரேஜ் ஆயிட்டு இல்ல என்னால முடியாது, அவங்கள மாரி என்னால செய்ய முடியாது, இவங்கள மாரி என்னால செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்மளுக்கு தேவன் ஒரு டேலண்ட் கொடுத்துப்பாரு. அதை வச்சு நம்ம தேவனுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். சரிங்களா? இப்போ அந்த தாழ்ந்து ஒரு பறவைல் நீங்க பாத்தீங்கன்னா கூட தாழ்ந்து தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா, அவங்கவுங்க பலத்துக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 5, 3, 2 அந்த மாதிரி. சோ இப்போ என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரே விதமான டேலண்ட் இல்லைங்க. ஆனா எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம வந்து செய்யணும். டிஸ்கரேஜ் ஆயிட்டு என்னால முடியாதுன்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குற விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு காரணம் வந்தாலும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாதுங்க. விட்டு கொடுக்க கூடாது. தேவனுடைய காரியத்தை தொடர்ந்து செய்யணும். நம்ம நிறைய டைம் விழுறோம். கண்டிப்பா நம்ம வந்து விழுவாங்க. அது வந்து எவிடென்ட். கண்டிப்பா நம்ம வந்து விழுந்தா விழுவோம். ஆனா எந்திரிச்சு திருப்பி தேவனோட வழியில நடக்கணும். விட்டு விடக்கூடாது. தேவனோட காரியத்தை தொடர்ந்து செய்யணும். ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? டிஸ்கரேஜ் ஆயிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ரோமர் 12:11 இப்படியாக சொல்றார், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவில அலனா இருந்து எப்போதுமே கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால டிஸ்கரேஜ் ஆயிட்டு அப்படியே நம்ம உட்காந்துடக்கூடாது. திருப்பி எந்திரிச்சு நம்ம வந்து நடக்கணும். தேவன் அதை தான் நம்ம கிட்ட விரும்புறாருங்க. அடுத்து 10வது விஷயம் என்னன்னாக்கா, ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம நினைச்சிடக்கூடாது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு. அது வந்து தவறான எண்ணம். ஏன்னாக்கா நம்மள மாதிரி நம்ம சகோதரர் இருக்கிறாரு இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏத்த விதமா இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து வேற வேற விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குதுங்க.
தேவன் அப்படித்தான் நம்மள வந்து வைத்திருக்கிறார். ஆனா பிரச்சனைக்கு எதிர்கொள்ளறதுக்கு பலன் தேவன் நமக்கு எல்லாருக்குமே தராரு. அதனால நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, எலியா என்ன சொல்றாருன்னா, தேவன் நான் ஒருத்தர் தான் இப்போ மிஞ்சி இருக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறேன். மத்தவங்க எல்லாருமே தேவனை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னாக்கா, நீ ஒருத்தர் மாத்திரம் இல்ல, இன்னும் 7,000 பேர் இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. எனக்காக உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்றாரு. அந்த மாதிரி என்னன்னாக்கா இருக்கிறாங்க. நம்ம சகோதர சகோதரி எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம மறந்துடவே கூடாது. எனக்கு மட்டும் பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப தவறான எண்ணம். 1 ராஜாக்கள் 19:18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதது இருக்கிற முழங்கால் எல்லாம் அவனை செய்கிற வாய்களுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். 7,000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தேவன் இங்க வந்து சொல்றாரு. அடுத்தது கடைசியா என்னன்னாக்கா, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குதுங்க. 11வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு லீடரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு மூப்பர் எந்த மாதிரி ஒரு மூப்பரை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும்னாக்கா, தேவனோட கனிகள் அவர்கிட்ட இருக்கணுங்க. எந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் அதை தொடர்ந்து தேவனோட ஊழியத்தை செஞ்சுட்டு போறாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு லீடரா நம்ம வச்சுக்கணுங்க. எப்பவுமே வந்து நம்ம யார் பின்னாடி போறோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆவர்த்தணும். சோ அந்த மாதிரி தெய்வீகமான ஒரு மூப்பரை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வழியில வந்து நம்ம போனோம். இதுக்கு உதாரணம் யாருனாக்கா காலேப். அங்க இருக்கிற எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, நம்ம அந்த கானானை வந்து பிரவேசிக்க முடியாதுன்னு அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றாருனாக்கா, தேவன் நம்மள வழி நடத்துவார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு லீடர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மூப்பர் இருக்கணும். தேவன் கண்டிப்பா நம்மள வழி நடத்துவார். பிரச்சனைகள் வரும், அதை நம்ம தாங்கி போகணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மூப்பரை வந்து நம்ம பின்தொடர்ந்து போகணும். இது வந்து என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்ந்து, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா? நம்ம எளிதா அதை வந்து முயற்சி செய்தா ஜெயிச்சு கொள்ளலாம், தேவன் நம்மளுக்கு அதை தந்துருவார் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி எப்போதுமே ஜனங்களை ஊக்கப்படுத்தி இந்த இடுக்கமான வழியில நடந்து செய்கிற ஒரு மூப்பர் பின்னாடி நம்ம வந்து நடக்கணும். அடுத்து 12வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம எப்போதுமே வந்து இப்போ நடக்கிற பாடுகளை பத்தி யோசிக்க கூடாதுங்க. நம்மளோட ஃபியூச்சர் மகிமை எவ்வளவு பெருசுன்றத நம்ம வந்து பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாக்ஸிங்ல எல்லாம் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குங்க. சரியான அடி வந்து வாங்குவாங்க. எதுக்காக அவள் அடி வாங்குறாருனாக்கா, அவள் அடிய வாங்கி இது பண்ணாதான் அவங்க வந்து அதை ஜெயிக்க முடியும். அடி வந்து ஊந்த விழும் அவங்களுக்கு. ஆனா அதெல்லாம் பட்டாதான் அவங்க வந்து மெடல் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? பிரைஸ் வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம லைஃப்ல கூட நிறைய பிரச்சனைகள் வரங்க. அவங்க அந்த பாக்ஸருக்கு என்னன்னாக்கா, அந்த பிரைஸ வின் பண்ணணுன்ற அந்த ஒரு கோல் தான் இருக்கும். அடி வாங்குறதுக்கு அவருக்கு பெருசா தெரியாது. நம்மளுக்கு அவ்வளவுதாங்க. இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னாக்கா டிஸ்கரேஜ் ஆகி ஒரு மூலையில தான் உட்காருவோம். ஆனா நம்மளோட ஃபியூச்சர் மகிமை எவ்வளவு பெர்சன்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னாக்கா இதெல்லாம் பெருசா நமக்கு தெரியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகி இருக்கிறது. ஏனெனில் காணப்படையவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுது, இது அநித்தியம். ஆனா காணப்படாத அந்த மகிமைக்கு தெரியுங்களா, அதுதான் வந்து நித்தியமா இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு வரோங்க, அதோட மகிமை ரொம்ப பெருசா இருக்கும்ட்டு பவுல் வந்து இங்க சொல்றாரு. இதை வந்து நம்ம எப்போதுமே மனதுல வச்சுக்கணுங்க. இந்த விஷயங்களை தினந்தோறும் நம்ம வந்து தியானித்து இருந்தோம்னாக்கா இந்த ஊக்கமின்மை டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம வந்து ஜெயிக்கலாம் தேவனோட பலத்துல. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.